கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிலைகள்ல விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட, பண வருமானங்கள் நல்லா வரக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. கடந்த அஷ்டம சனியில ஒரு 2 வருஷம், 3 வருஷமாகவே ரொம்ப தலைகீழா பிரட்டி போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிம்மதியாக, அதாவது தூரத்தில கடல் தெரியிறவனுக்கு, நடுக்கடல்ல இருந்தவனுக்கு தூரத்தில கரை தெரியிற மாரி, அல்லாடி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வழி தெரியக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை குருச்சுக்கிர தொடர்பு, குருச்சுக்கிர இணைவினால அடைஞ்சிருக்கு. அதனால வெளிநாடு, வெளிமாநிலம் போறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், வசதிகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதத்திலிருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அங்கே இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு மட்டும் பேராசை பெருநஷ்டம்ன்ற அனுபவங்கள் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால நடக்கும். அதில கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலேயும் குறிப்பா நம்முடைய இனம், மொழி சாராத ஒருவரின் மூலமாக கஷ்டங்கள் வரும்.